வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீல்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து புதுசாக கலெக்ஷன் பண்ணுறது வந்து உபயோகமாக இருக்கும். அதாவது எப்படி நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி கலெக்ஷன் பண்ணோம்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் நம்ம கலெக்ஷன் சொல்லி தெரியப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் புதுசாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா கலெக்ஷன்றது நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து கரன்சி காயின்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாம்ப்ஸ் பற்றி கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டாம்ப்பு தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராமாயணம் பற்றி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், தெரியுது பாருங்கள். உங்கள் ராமாயணம் பற்றி அந்த ஃபுல் அந்த ஃபுல்லாக நடக்கிறத பற்றி உங்களுக்கு இதில் வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒவ்வொரு ஸ்டாம்ப் இருக்குது. இதில் பாருங்கள், நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. இது நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ராமாயண கதை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாம்பை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மினியேச்சர் ஸ்டாம்ப் அப்படிம்பாங்க. அதாவது ஃபுல் ராமாயணத்தையும் காவியமாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாம்ப் வந்து புதுசாக வந்தது உங்களுக்கு. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனி கவுண்டர்லாம் இருக்குது. அன்றைக்கி கவுண்டர் எடுத்திங்கன்னா கிடைக்கும். அது ஸ்டாம்ப் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ரேர் ஸ்டாம்ப் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஹாபி இது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஹாபி இருக்குது. இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஹாபின்றது சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்து இந்த பழைய ஸ்டாம்ப்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வந்து அவங்க நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஓல்டு ஸ்டாம்ப்ஸ்லாம் நீங்கள் சேல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஓல்டு ஸ்டாம்ப்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டாம்ப் கன்சல்டெலாம் இருக்குது பாருங்கள். அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஸ்டாண்டர்ட் ஜிபான்ஸ்னு பெரிய பெரிய கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து ரொம்ப வெரி ஓல்டு ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது. அது வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ் கொயானா அப்படின்னு ஒரு நாட்டில் வெளியிட்டாங்க. 15 ஸ்டாம்ப் தான் வெளியிட்டாங்க. அதில் 14 ஸ்டாம்ப் அழிஞ்சு போச்சு. ஒன்று தான் இருக்குது. அது அவங்ககிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் கோடிக்கணக்கான விலை. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பக்கம் ஃபாரின்லாம் போகிறீங்க அப்படின்னா அவங்க எக்ஸிபிஷனாக நடத்துவாங்க. நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி ஓல்டு ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஓல்டு ஸ்டாம்ப்ஸ் இந்தியாவிலையும் விற்கிறாங்க. அது பெரிய பெரிய நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய கன்சல்டன்ட்லாம் வந்து ஓல்டு ஸ்டாம்ப்ஸும் அவங்க வந்து ஏலம் விடுவாங்க. அந்த மாதிரி ஏலம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி வந்து விற்கும்போது நல்ல அசட்டு தான் அது. ஆனால் டூப்ளிகேட் ஸ்டாம்ப் வாங்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக கடையில் அவங்க பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்டாம்ப்லாம் விற்றுருவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பெரிய கன்சல்ட்லாம் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. அவங்க அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஹாபீஸ், அந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் கிளப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெம்பர் ஆகிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க வந்து சில சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாம்ப் ஒரிஜினல் அப்படின்னு. இந்த ஓல்டு ஸ்டாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விலை கொடுத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருந்தாலும் திருப்பி விற்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விலைக்கு நீங்கள் விற்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியே மினியேச்சர் ஸ்டாம்ப்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் கொடுத்துருக்க வந்து ராமாயணம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பார்த்தா மகாபாரதம் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் கோயிலுடைய டெம்பிள், அந்த தேர் இருக்குது பார்த்தீங்களா, டெம்பிள் சேரிட் தேர், அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு வாட்டியும் விளையாடும்போது நீங்கள் வந்து வாங்கி வந்து கலெக்ஷன் வச்சுட்டிங்கன்னா பின்னாடி வந்து 5-10 வருஷம் கழித்து ஓரளவுக்கு நல்லா விலைக்கு விற்கலாம். ரொம்ப இல்லைனா கூட ஓரளவுக்கு இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு வந்து வேல்யூ கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.